தமிழ் சொந்தங்களே வணக்கம். இன்னைக்கு தை பிறந்து 2வது நாள் மாட்டுப்பொங்கல். நம்மளுடைய நிலத்தை இந்த அளவுக்கு உழுது பயிர் செய்யறதுக்கு பாடுபட்ட அந்த காளைகளை, அதே போல் நம்மளுக்கு வருஷம் ஃபுல்லாக பால் கொடுக்குற பசுமாட்டுகளையும் இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு விசேஷமாக இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு பூஜை செய்ய போகிறோம். அதுதான் மாட்டுப்பொங்கல். மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு காலையிலே வந்து நம்மளோட கழனி வேலைலாம் முடிச்சுட்டு மாடுகளை போய் ஓட்டிக்கின்னு வந்து இன்றைக்கி நல்லா மேய்ச்சி மாட்டை கழுவி புது கயிறுலாம் போட்டு வண்ணம் தீட்டி பொங்கல் பொங்கி படைச்சி இன்றைக்கி அவங்களுக்கு வந்து ஒரு நம்மளுக்கு கஷ்டப்பட்டு கொடுத்த அந்த மாடுகளுக்கு இன்றைக்கி நன்றி கடன் செய்யக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி நம்ம அவங்களுக்கு ஒரு நல்லது செய்ய போகிறோம். ஆகையால் இந்த அளவுக்கு விவசாயத்தை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்த அந்த மாடுகளுக்கு இன்று மாட்டுப்பொங்கல். இன்று தான் வேலை அதிகம் எல்லாருக்கும். மாடுகளை பார்க்கணும், மாடுகளுக்கு தோரணம் கட்டணும், மாட்டு வண்டியை வந்து கழுவணும், மாட்டுக்கு மாலை ரெடி பண்ணணும். இவ்வளோ வேலை இருக்குது. ஆகையால் வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது. இன்றைக்கி மாடுகளுக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்குறோம். மாடுக தான் நம்மளுக்கு வாழ்வாதாரத்தில் ஒரு விவசாயியை வந்து பெரிய அளவில் காப்பாற்றி விடுறது மாடு தான். ஆகையால் மாட்டுப்பொங்கலை அனைவரும் சிறப்போடு கொண்டாட வேண்டும். தமிழ் சொந்தங்களே, இன்றைக்கி இந்த நாள் வந்து ரொம்ப முக்கியமான நாள், யாரும் மறக்கக்கூடாத நாள். பாரம்பரியம் காக்கப்பட வேண்டும். அதே போல் நம்மளுடைய விவசாயமும் கடைசி வரைக்கும் வலுவிழந்து போகாத அளவுக்கு விவசாய பெருமக்களுக்கும் உடல் ஆரோக்கியத்தோடு நல்லா பாடுபடுவதற்கு ஆண்டவன் அருள் புரிய வேண்டும். உடல் நலத்தை கடைசி வரைக்கும் நல்ல நிலைமையிலே ஆண்டவன் கொடுக்க வேண்டும். இதுதான் இன்றைய தமிழ் புத்தாண்டு, தமிழ் மாட்டுப்பொங்கல் என்று நாம் கேட்டுக்கொள்வது. விவசாயிகள் அனைவரும் நலமோடு இருக்க வேண்டும் என்பதுதான்